வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளில் நாங்கள் சில அரசியல் சார்ந்த சில 2 கட்சிகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு முக்கியமான சில காரியங்களை நாங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மிகவும் ஒரு வெற்றி வாகை சூடினால் ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவாராக இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதே வேளையிலே தமிழரசு கட்சியினுடைய தோல்வியும் பின்னடைவையும் குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே பார்ப்போம். நாங்கள் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஏனைய கட்சிகளும் இலங்கை அரசியல் சூழ்நிலைகள் குறித்த இந்த செய்திகளையும் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் முதல்ல இந்த அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வேளை வெற்றி பெறுவாராக இருந்தால் எங்களுடைய தமிழ் இனத்துக்கே மிக பெரும் ஒரு பின்னடைவை தமிழ் மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீண்ட காலமாக நாங்கள் ஒரு இனம், தமிழினம், தமிழ் தேசியம் எங்களுக்கென்று சொல்லி ஒரு விடுதலை வேண்டும், சுதந்திரம் வேண்டும், தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்றவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்த இனமாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். அவற்றுக்கெல்லாம் மிக ஒரு நீண்ட ஒரு பின்னடைவாக இருக்கும் அவருடைய ஆட்சி வருமாக இருந்தால். எனவே இந்த மக்களுடைய ஏக்கங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு இறைவன்தான் வழி செய்ய வேண்டும். அவர் ஆட்சிக்கு வருவாக இருந்தால் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற மாதிரி ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நான் கொண்டருவேன், ஊழல்வாதிகளை ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். வரவேற்கிறோம், செய்ய முடியும். ஆனாலும் அவர் இலங்கை அரச படைகளுக்குள்ள இருக்கின்ற ஊழல்களை அவரால் ஒருபோதும் ஒழித்துவிட முடியாது. முதலாவது. இரண்டாவது, அவருடைய இந்த ஒரு நாடு ஒரு தேசம் என்பதுதான் அவருடைய கொள்கையாக, முக்கிய கொள்கையாக இருக்கின்றது. அந்த கொள்கையிலே அவர் இந்த தமிழ் மக்களை சமாளித்து இந்த தமிழ் மக்கள் கேட்கின்ற உரிமைகளை ஒருபோதும் அவர் கொடுக்க மாட்டார். நிச்சயமாக அவர் ஒரு இனவாதத்தை சேர்ந்த, கடந்த காலம் இவர்களுடைய அரசியலை நாங்கள் பின்னணிகளிலிருந்து நாங்கள் பார்க்கும்பொழுது அது தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இவர் மூலம் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும். தமிழ் மக்கள் அநேக மக்களுடைய இதுவரை செய்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பின்னடைவாக இருக்கும். எனவேதான் அவர் இராணுவத்துக்குள்ளே இருக்கிற ஊழலை ஒருபோதும் ஒழிக்கவும் முடியாது. அதே வேளையிலே இந்த இலங்கை தேசத்திலே ஊழல்வாதிகள், அதாவது போதை வஸ்து பொருட்கள் அப்படியான பிரச்சனைகளை செய்வதற்கு மிக மிக துணை நிற்பவர்கள் இலங்கை அரச படைகளின் உதவியோடு கூடத்தான் இந்த போதை வஸ்து பொருட்கள் அதிகமாக இலங்கையிலே கடத்தி வரப்படுகின்றது, அந்த வியாபாரம் செய்யப்படுகின்றது. இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர்கள் முக்கிய அமைச்சுக்களும் அரச படைகளுடைய உதவியோடும் துணையோடும் தான் இவைகளெல்லாம் மேற்கொள்ளப்படும். இவைகளை நாங்கள் சிறைச்சாலைகளில் கூட நாங்கள் பார்க்க முடியும். சிறைச்சாலைகளுக்குள்ளே இருந்து வந்தவர்களுக்குத்தான் இதை பற்றிய அனுபவங்கள் புரியும். அந்த வகையிலே இவைகளை நேரடியாக கண்டு அனுபவித்து வந்தவன் என்ற முறையிலே நான் இதை சொல்ல முடியும். இந்த போலீஸ் துறையினாலும் சிறைச்சாலை அதிகாரிகளினாலும் இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே போதைப் பொருட்கள் வரும். இந்த சிறைச்சாலை அதிகாரிகளினால் சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருள் வியாபாரம் நடக்கும் என்று சொன்னால் எப்படி இந்த அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும்? ஊழல் இல்லாத அரசாங்கத்தை எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் பார்க்கின்றீர்கள், இன்றைக்கு 10 வருடங்களாக படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கின்றார்கள். இவர் நாட்டை கட்டி எழுப்புவதாக இருந்தால் 10 வருடங்களாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற
இந்த இளைஞர்களுக்கு வேறு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் 10 வருடங்களாக வேலைவாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பட்டதாரிகளுடைய வேலைவாய்ப்புகளை இவர் நிவர்த்தி செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? இந்த விழுந்து போயிருக்கிற இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இருந்தால் உலக நாடுகளுடைய உதவிகள் இல்லாமல் இந்த விழுந்து போயிருக்கிற நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. எனவே தான் அதிலேயும் மிகவும் முக்கியமான பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியவே முடியாது. அவர்கள் எவ்விதத்தில் முயற்சி செய்தாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. கடந்த காலங்களில் கடும்போக்குவாதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச கூட சர்வதேச நாடுகளுடைய தொடர்புகளை பேண முடியாமையினால் இந்த நாடு பொருளாதாரத்தில் விழுந்து போனது. ஆனால் இவரும் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே தலையிட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்காத பட்சத்திலே உலக நாடுகளுடைய தொடர்புகளை இவர் துண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே தான் அவர் இந்த நாட்டை அவர் அள்ளி வீசுகின்ற இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் இவைகளை சாதிக்க அவரால் முடியாமல் போகும் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால வளர்ச்சியும் பின்னடைவும் எதிர்கொள்ள இருக்கின்ற தோல்வியையும் குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே கொஞ்சம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த இந்த தமிழரசு கட்சி படிப்படியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக புலிகளால் உருவாக்கப்பட்ட போது எவ்வளவு ஒரு பெரும்பான்மை ஒரு எதிர்க்கட்சியாக கூட பயணிக்கக்கூடிய காலமாக விளங்கி கொண்டிருந்த காலம் இருந்தது. அவைகளெல்லாம் படிப்படியாக இந்த தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகங்கள், அவர்களுடைய தலைமைகள் சரியான முறையில் அந்த நிர்வாகத்தை பேண முடியாததினால் தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சியானது மிக மிக பெரிதாகி போய் அந்த கட்சிக்குள்ளே இருந்த அநேகர்கள் அந்த கட்சியை விட்டு பிளவுபட்டு விலகி போய் சிறு சிறு கட்சிகளாக போகிறதுக்கு இந்த தோல்விக்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். புலிகள் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்த தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த கட்சி இன்றைக்கு சின்னாபின்னமாக சிதறடிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த தமிழரசு கட்சி என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. எதிர்காலத்திலே மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து முதல்லே வெளியேறினவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சிக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இபிஆர்எல்பினுடைய தலைவர், அதேபோல் அஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதேபோல் சிவாஜிலிங்கம் டெலோனுடைய செயலாளர், இப்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்து விலகினார்கள். ஆனால் திரு சமந்தனையா அவர்கள் இருந்தபோது கூட இவர்களுக்குள்ளே இந்த கட்சி நிர்வாகத்தை சரியாக கொண்டு இயங்க முடியாமல் செயல்படுத்த முடியாமை காரணத்தினாலே கடைசியாக சொன்னார்கள், டெலோவையும் பிளட்டையும், அதாவது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சித்தார்த்தன் அவர்களையும் நீங்கள் விரும்பினால், நீங்கள் முடிந்தால் தனிச்சு இயங்குங்கோ, நாங்கள் தமிழரசு தனியாக இயங்குகிறோம் என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் பாருங்கள் எவ்வளவு பலவீனமாக போயிட்டு, எப்படி இருந்த கட்சி இன்றைக்கு எப்படி பலவீனமாக போயிட்டார்கள் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இன்னும் பலவீனம் அடைய போகின்றார்கள். எதிர்காலத்திலே தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியே இல்லாத நிலைமை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னாடி இவர்கள் களை எடுக்கப்படாமையினால், தமிழரசு கட்சிக்குள்ளே களை எடுக்கப்படாமையினால் இந்த தமிழரசு கட்சி சின்ன பின்னமாக்கப்பட்டது. தமிழரசு கட்சிக்குள்ளே களை விதைக்கப்பட்டது நிமித்தமாக இந்த கட்சி சின்ன பின்னமாக்கப்பட்டது. தொடர்ந்து வரும் காணொளிகளிலே இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த காணொளிகளிலே அநேக காரியங்களை நாங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.